இந்த பொண்ணு டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்த போது அப்போ தான் சடனாக அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வருது. அதில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு போட்டிருக்கு. இவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் நடந்தது வெறும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். 3 உனக்கு ஒய்ஃபாக நடிப்பேன்னு சொல்லி கான்ட்ராக்டில் சைனும் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த நேரத்தில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால எப்படியாவது அந்த குழந்தையை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. தென் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு காலுக்கு மேலே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவர் எடுக்கவே மாட்டுறாரு. பார்த்தா டிவியில் சொல்கிறாரு அவங்க ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நியூஸில் போட்டிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. தென் மறுநாள் வந்து கதவை திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் வாசலில் நிற்கிறாங்க. தென் இந்த பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை உள்ளே விடவே இல்லை. தென் அந்த பொண்ணுமே சொல்கிறா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்னையே தான் ரொம்பவே பிடிக்கும், அவன் இன்னும் என்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறா. பட் அதுக்கு இந்த பொண்ணு ரொம்பவே தைரியமாக பதில் சொல்கிறா. ஒரு காலத்தில் அவன் உன்னுடைய லவ்வராக இருந்திருக்கலாம், பட் இப்போ அவன் என்னுடைய ஹஸ்பண்டாக இருக்கிறான், அதனால நீ உள்ள வரக்கூடாது, ஒழுங்கா வந்த வழியை பார்த்து திரும்பி போயிருன்னு சொல்றா. இதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே கோவமா போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு கேட்கறான். நான் பிசினஸ் ட்ரிப்பா போயிருந்தேன்னு சொல்றாரு. பட் இந்த பொண்ணுக்கு நேற்று நைட் நடந்த எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே தெரியும். பட் இந்த பொண்ணு இன்னுமே அந்த சிஇஓவை லவ் பண்ணிட்டே தான் இருக்கிறா. அதுக்கப்புறமா 2 பேரும் டைவர்ஸ் ஆகிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு $1,00,000 இவன் கொடுக்குறான். அதுக்கப்புறமா 7 வருஷம் ஓடி போயிருது. இப்போ 2 பேரோட பசங்களும் ரொம்ப நல்லாவே வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அப்போ தான் இந்த 2 பசங்களையும் அனுப்பிச்சி வச்சு அந்த ஹஸ்பண்டை மீட் பண்ணவும் வச்சுருப்பாங்க.